நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நம்ம இப்போ இப்படி சீவிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 2 கப்பு கோதுமை மாவு போடுவேன். கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஓமம் இல்லாட்டினா ஜீரகமும் போடலாம். நான் கொஞ்சம் ஓமம் போடுவேன். ஓமத்தை இப்படி கையை வச்சு நல்லா நசுக்கிக்கங்க. கொஞ்சம் அப்படி கசக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி கீரை, 1 ஸ்பூன் நெய். நெய் இல்லைன்னா எண்ணெயும் விட்டுக்கலாம். விட்டு எல்லாம் நல்லா கலந்துக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சின்ன சின்ன உருண்டையை நான் இப்படி உருட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ பூரி தட்டிடலாம். நான் மாவில் தொட்டு பூரி போடலை, எண்ணெயை தொட்டு தான் பூரி போடுறேன். இப்போ ஆலு பூரி செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் தொட்டுக்க தக்காளி கிரேவி பண்ணியிருக்கேன். நல்ல பூரி நல்லா வந்திருக்கு.